கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் ஏசாயா 46 அதிகாரம், அதில் இருக்கிற 4 வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. கன்சோலிங் வேர்ட்ஸ், அழகான வார்த்தைகளை நமக்கு இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. முதிர் வயதிலும் நரைமுடி இருக்கும் பொழுதும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும், நமக்கு அதிக வயசு ஆயிடுச்சு, முதிர் வயது, நம்மளால் அந்த எப்படி ஒரு மிஷின் ரொம்ப நாள் உழைச்சதுன்னா தேஞ்சு போயிடுமோ, அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு வீக் ஆகிடுமோ, அதே போல் தான் நம்முடைய ஹியூமன் பாடி முதிர் வயதில் நரைமுடி இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வீக்காக ஆகிற அந்த சூழ்நிலையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஜஸ்ட் லைக் தட், வித்தவுட் அ ஃபெய்த், ஒரு விசுவாசம் இல்லாமல் இதெல்லாம் நடந்துருமா? எப்பவுமே ஒரு அன்பு இருக்குன்னா அந்த அன்புக்கு நம்ம பதில் கொடுக்கணும். கடவுள் அப்படின்னு இருக்கிறாருன்னா நம்ம விசுவாசமாக அவரை சேவிக்கணும், அவரை நேசிக்கணும், அவரை பிரார்த்திக்கணும். இப்படிலாம் இருக்கு. அப்போ நம்ம கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நடக்கும். எல்லாம் சாத்தான் எப்போ வேணா காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். முதிர் வயது அப்படின்னு வரும் பொழுது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ ஆவியானவர் நம்மளை நிரப்பலன்னு சொன்னால் சாத்தான் நம்மளை நிரப்பி நமக்கு நம்மளுடைய பாடியை சீரழித்து கெடுத்து என்ன பண்ணிடுவோம், சீக்கிரமாக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் அவுட் ஆக வச்சுட்டு நம்ம சீக்கிரம் மறிக்க வச்சுருவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை சேவிக்கும் பொழுது, அவரை பிரார்த்திக்கும் பொழுது, அவர் மேலே அன்பு செலுத்தும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருக்காக வாழும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்க பண்ணுகிறார் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த வசனம் தெளிவாய் கூறுகிறது, நரைமுடி வரும் பொழுதும் முதிர் வயது காலத்திலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. யாரு சொல்ல முடியும்? தேவனை தவிர யார் இப்படி ஒரு அழகு வார்த்தைகளை பேச முடியும்? நான் உங்களை தாங்குவேன்னா அவ்வளோதான். அதுக்கு மேல வேற டவுட்டே நமக்கு வேண்டாம். ஏந்துவேன்னா டவுட்டே வேண்டாம். சுமப்பேன்னா அதுக்கு மேல டவுட்டே வேண்டாம். தப்புவிப்பேன்னா அதுக்கு மேல டவுட்டே வேண்டாம். அவருடைய வார்த்தை தான் ஃபைனல், அவருடைய வார்த்தை தான் அல்டிமேட், அவருடைய வார்த்தை தான் உறுதிப்படுத்துது, நான் இப்படி உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி. ஆனால் இந்த நேரத்தில் கூட நமக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நமக்கு இப்படியெல்லாம் இருக்கு, நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம், செய்வோம், அது போல கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? தேவன் உங்களை தப்புவிப்பார், தாங்குவார், சுமப்பார். தேவன் உங்களை ஏந்துவார். தேவ பிள்ளைகளே, இது போலதான் நடத்துகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்படியாக நடத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இன்ற தினத்துல இதை சொல்லும்படி எனக்கு சொல்ல சொன்னதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஷேர் பண்றேன். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மோடு கூட இருப்பார், அதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். யெஷுவாதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். அதனால எது நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் மிகப்பெரிய சொத்து யார் நமக்கு இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வயது ஆகுதுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய பாடி ஆர்கன்ஸை புதுப்பிச்சிட்டாருன்னு சொன்னா, உங்களுடைய கிட்னி 50% நல்லா ஒர்க் ஆகுது, மீதி 50% ஏதோ பிரச்சனை கொடுக்குதுன்னா ஆண்டவரால் மீதி அந்த பிரச்சனை இருக்கிற 50% ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? புதுப்பிக்க முடியும். அப்போ புது கிட்னி வந்துருச்சுன்னா ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும். ஹார்ட் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும்.
உங்களுடைய பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஜுவினேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆயுஸ் நாட்கள் அதிகரிக்கும். அதனால எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவ பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரை தவிர எந்த மனிதனும் இதுக்கு தீர்வு கொடுக்கவே முடியாது. கர்த்தரை மாத்திரம்தான். வெயிட்டிங் அப்பான் தி லார்டுன்னு ஒன்று இருக்கு. கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்போ இந்த வசனத்தை நீங்க உள்வாங்கிட்டு இதை வைத்து ஜெபிக்கும் பொழுதுதான் இதனுடைய பலனை நீங்க புசிக்க முடியும். உங்களுக்கு அந்த பொறுமை இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? கர்த்தர் எப்போ செய்வாரோ அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. பிரார்த்திக்கணும், இதை வைத்து ஜெபிக்கணும். ஜெபிக்க நிச்சயமாகவே அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். வெயிட்டிங் அப்பான் தி லார்ட், வெயிட் அப்பான் தி லார்ட். அவருடைய நேரத்துக்காக காத்துட்டுருங்க. அது என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம். உயிர் அவர் தெரியாம உயிர் போகாது. ஆண்டவரே நான் இந்த வயசுல தான் வாழ முடியும், நீங்க எப்ப செய்யறது, நான் எப்ப வாழ்றது, அது போலலாம் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுடைய ஆயுஸ் நாட்களே அதிகரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். முதிர் வயதிலும் உங்களை தாங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிடாமல் இருப்பார் அவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்களா? வனாந்திர பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். நீங்க விதைத்து கொண்டு இருக்கிறீங்க. வனாந்திர பாதையில போயிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு சோதனையின் பாதையில போயிட்டு விதைத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கான ஹார்வெஸ்ட் டைம் வரும் பொழுது, அதுக்கான அறுவடை நேரம் வரும் பொழுது பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகள். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு பிரம்மாண்டமாய் சம்பூர்ணமாக முடிய பண்ணுகிறது தேவனாகிய கர்த்தர். பேசுகிற நான் பண்ண முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் மாத்திரம்தான், அவரை மாத்திரம் விசுவாசிங்க. எனக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை ஏந்துவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை சுமப்பார். ஹல்லேலூயா. இப்படி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா எதுவும் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு இருக்கிற நல்லதை ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த சாத்தானாலையும் உங்களுக்கு இருக்கிற நல்லதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. கர்த்தர் சிறப்பாய் செய்து முடிக்கிற தேவன். கூலியோடு கூட, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடு கூட, ஹல்லேலூயா, இன்ட்ரெஸ்டோடு கூட கொடுக்கிற தெய்வம். இதை நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில. இன்ட்ரெஸ்டோடு தான் அவர் கொடுப்பார். ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் பொழுது சிறப்பாய் செய்கிற தெய்வம். பிரிஞ்சு போனவங்க அவங்களே ஒன்னா வந்து சேருவாங்க. பிரிஞ்சு போனவங்க அப்படியே போயிட மாட்டாங்க. தேடி யார் உங்களை விட்டு விலகினாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அது போல ஆண்டவர் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் உள்வாங்கிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா அவர் நம்மளை சுமக்கிற தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல நம் கர்த்தர் நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மளை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் உள்வாங்கிட்டு கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. யாரும் நம்மள டச் பண்ணவே முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அடுத்து வேற ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நன்றிங்க, பாய்ங்க. ஹல்லேலூயா.